ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் இந்த நல்ல தருணத்தை, இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவங்க என்னை அழைத்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருந்தது. கர்த்தருடைய கிருபை ஒன்று மாத்திரமே தாங்குகிறது. இப்படி ஒரு பெரிய ஃபேமிலி மீட்டிங்கில் பேசுகிறதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். பாஸ்டர் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிக நல்ல எங்களை நேசிக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நல்ல ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதர், நல்ல தாழ்மையுள்ள அன்புள்ள ஒரு நல்ல சகோதரனாக கர்த்தர் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. என் அன்பு தங்கச்சி மஞ்சுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். She is an all-rounder. Amen. Hallelujah. நல்ல ஒரு prayer warrior, ஒரு preacher, ஒரு worship leader, ஒரு writer. Amen. Hallelujah. என்ன பல கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். அன்பு தம்பி பெனிஷுக்காக என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்றேன். அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே தந்தார். தம்பி கவனிச்சிக்க. வனாந்தரத்திலே தாவீது சில ஆடுகளோடு தன்னந்தனியாக இருந்து அவன் பாடிக்கொண்டிருந்தார். ஆமென். எதற்காக அந்த வனாந்தரம் தாவீதுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை அந்த நேரம் தாவீதுக்கு தெரியாது. தம்பி பெனிஷ், இப்போ ஆடுகளை போல கொஞ்சம் ஆத்துமாக்கள் ஒன்றை சுற்றி சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீ உத்தரவாதத்தோடு மேய்க்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய சேனையை அவன் கையில கொடுப்பேன் என்று என்னோடு கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை இப்போது இந்த சபை நடுவாக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. God bless you தம்பி. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நான் மிக வேகமாக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் சொல்லி, ஆவியானவர் இந்த நாளில் ஏழை மார்னிங்ல நான் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு சில காரியங்களை ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நான் ரொம்ப எக்ஸைட்டடான, ஆண்டவரே நீ நல்லவர், ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் பாஸ்டர் இடத்துல நான் சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் என்பது ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு தருணம். ஆமென். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை என்பது மிக மேன்மையானது, மிக ஆசீர்வாதமானது, மிக கனமானது கர்த்தருடைய பார்வையில். ஆமென். வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரிய குடும்பத்தோடு கூட இசையும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த குடும்பம் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு தந்தார். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை நீங்கள் எனக்கு வாசித்து தாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதனுடைய 7வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தின் 2வது பகுதி. அப்பொழுது தாவீது ராஜா 2வது பகுதி 2 சாமுவேல். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அருமையான இந்த பெனியேல் சபை தேவ பிள்ளைகளே, குடும்பங்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, யார் யார் வந்திருக்கிறீங்களோ இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இபனபா சந்துராதனபா. எத்தனையோ நேரம் உடைக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கைகளின் அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் முறிந்து போகாதபடிக்கு இதுவரை நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எம்மாத்திரம் நம்ம எல்லாம் இல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நிற்கிறேன் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. பல நேரங்களில் குடும்ப வாழ்க்கை என்பது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதாவது பண்டிதர்கள் சொல்லுவாங்க, ஃபேமிலி இஸ் an யூனிவர்சிட்டி. அது ஒரு பல்கலைக்கழகம். அங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது, கற்பிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும். இன்னொன்று என்னது, கற்பிக்கப்படுகிறது. அதை கேட்கவும் செய்யணும். அந்த
அந்த ரெண்டு மனதும் இருந்தாதான் ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்க தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில உங்களை கொண்டு வந்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார். வழியில எவ்வளவோ மேடு பள்ளங்கள், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ முட்கள் வேலிகள், நடக்க முடியல, ஹல்லேலூயா. பிரயாணப்பட முடியல. உங்களை கேட்டா சொல்லுவீங்க, ஹல்லேலூயா. எத்தனை நேரம் ரொம்ப சந்தோஷமா நிறைய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளைங்களுக்கு. எனக்கு டைம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தையில பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் இந்த இருதயத்துல தந்தபடியினால நான் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நம்முடைய கழிவல்ல, ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல, ஹல்லேலூயா. நாம நடந்தோம்னா, நாம குடும்ப வாழ்க்கையை ஓட்டணும்னா நம்மளால ஓட முடியாது, ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட் இல்ல, ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை என்பது ஆரம்பத்துல திருமணமான உடனே அந்த கையை பிடிச்சு பாஸ்டர் சொல்லுவாங்க, துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, பிள்ளைங்க நினைக்கிறது என்னன்னா, இன்பம் மட்டும் வேணும், சந்தோஷம் மட்டும் வேணும். ஆனா அருமையா சொல்லிதான் அனுப்புவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கிறது வரைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல துணை, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு ஏற்ற துணை. ஏதேனிலே கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அவர்களை ஒரு தோட்டத்திலே வைத்து 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பண்படுத்துக, இன்னொன்னு காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. ஒண்ணு பண்படுத்துக, இன்னொன்னு காத்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டும் தான் குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்ததான கட்டளை, ஆமென். அதை தவறுனாங்க, வெளியேற்றப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வயத்துல முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஆவியானவர் தந்த அந்த வார்த்தைகளை நான் சொல்ல நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை தெரியுமா? பண்படுத்த தெரியல, ஹல்லேலூயா. நல்லதான், நல்ல மனைவி தான், நல்ல பிள்ளைங்க தான், நல்ல பெற்றோர் தான். எதுக்கு நமக்கு பெற்றோர்னு பெயர் வந்து தெரியுமா? ஏன் பெற்றோர்? பெற்றோர் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரமோஷன் வருகிறது, ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், ஆமென், ஹல்லேலூயா. குழந்தைகள் பிறந்தவுடனே பெற்றோர் என்கிற அந்தஸ்து கர்த்தரிடமிருந்து வருகிறது, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு குழந்தைகளை ஈவாய் இரக்கமாய் தருகிறார், ஆமென். அவருடைய கிருபை மாத்திரமே. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதனால தான் நாம் பெற்றோர். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடிஞ்சிருந்தா இன்னைக்கு யாருக்குமே பிள்ளை இல்லாத ஒரு அனுபவம் இருந்திருக்க முடியாது, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும். குடும்பம் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நம்ம நினைக்கிறது மாதிரி ஏதோ பைக்ல போனோம், கார்ல போனோம், போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அதல்ல குடும்ப வாழ்க்கை. ரெண்டும் நடந்து கலந்ததுதான் குடும்ப வாழ்க்கை, ஆமென், ஹல்லேலூயா. அது கட்டப்படுவது நம்முடைய கையில தான் இருக்கிறது. அதை பண்படுத்து, அதை காத்துக்கொள். பண்படுத்தாத சில தோட்டங்கள், அதுல இருந்து நம்ம எந்த பலனையும் பார்க்க முடியாது, ஹல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல பிரச்சனை, போராட்டம், வேதனை. ஆவியானவர் 3 காரியங்களை சொல்ல கடைசியில நான் 5 நிமிடங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய கர்த்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். என்னன்னா, சில குடும்பங்கள்ல இன்னும் ஒரு என்ன இல்லைன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, ஏதோ சிரிக்கிறாங்க, எல்லாரும் போல நல்லா உடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு லாக் ஆகிருக்கு, ஒரு விடுதலை இல்லை. அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை தரப்போகிறார். ஆமென். பாஸ்டர் அவங்க ஒரு சின்ன குட்டி பிரேயர் நடத்தினாங்க. என் மெசேஜ்ல பாதிக்கு மேல அவங்க சொன்னாங்க, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். 2வது, குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு ரீஸ்டோர் பண்ண போகிறார். சில அன்புக்காக, சில பாசத்துக்காக, ஆமென், ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத காலங்களாக, வருட காலங்களாக ஆவியானவர் பிரத்யட்சமாக சொன்னார், ஆமென். வருகிற நாட்களில் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆமென். 3வது, கர்த்தர் சிலரை எழுப்புவார். எழும்பி பிரகாசி, ரைஸ் அண்ட் ஷைன், ஆமென், ஹல்லேலூயா. குடும்பங்களை அப்படியே முடங்கி இருக்கிறதற்கு அல்ல, இந்த பெரியலுக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகள், ஹல்லேலூயா, எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்வார். பின்னானவைகளை மறையுங்க. கசப்பான சில அனுபவங்கள், வேதனையான சில காரியங்கள் வாழ்க்கையில உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. நான் நிக்கிறேன்னா ஏன் நிக்கிறேன் தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. எங்களுக்கு திருமண வாழ்க்கையில இது 18வது ஆண்டுல நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற டிசம்பர் 29 18வது வருடம் எங்களுக்கு முடியும். எங்க பிள்ளை
2 குழந்தைகளை கத்து தந்தார். மூத்த பெண் குழந்தை, 2வது ஒரு பையன். அவ இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். ஆமென். அவ கடைசியா எங்கள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, மம்மி டாடி ஊழியம் செய்யுங்க, தம்பி கீபோர்டு வாசி. ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவளுக்கு ரொம்ப ஆசை, மம்மி பிரசங்கம் பண்றது பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் என் ஆவியில உணர்கிறேன், கர்த்தர் அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு அவ பரலோகத்தில் இருந்து இந்த பயணிகள் இருக்கிறதான இந்த ஃபேமிலி இமேஜ் அவ கண்டு அவ சந்தோஷப்படுவா. எங்க மம்மி பேசுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது சாதாரண விஷயங்கள் அல்ல. பல பாடுகளை கடந்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பல பாடுகள், பல வேதனைகளை கடந்துதான் வருகிறோம். ஆமென். பிரசங்கி சொல்லும் போது சொல்லுகிற மாயை, மாயை எல்லாமே மாயை. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஏதோ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், என்னைக்கும் என் ஹஸ்பண்ட் கூட நான் பிக்னிக் போகணும்னு யாரும் நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. என்னைக்கும் அவர் என் கூட வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு நினைக்காதுங்க. அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் 3 months ஓகே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப நம்ம பிரயாசப்படணும், பண்படுத்துங்க. சில நிறைய குறைகள் இருக்கும் வாழ்க்கையில, எல்லாமே ஒத்து வராது 100%. ஆமென். எல்லாமே ஒத்து வருகிறதா இருந்தா பின்ன கர்த்தரை தேடுகிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஆமென். அதனால நிறைய குறைகள் இருக்கும், அதை பண்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நெரிச்சல்களும் முட்களும் உங்களை நெருக்குதோ, எந்த இடத்துல குத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல அதையெல்லாம் நைஸா எடுங்க, எடுங்க. ஹல்லேலூயா. நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தோட்டத்துக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, தோட்டமாகிய குடும்பத்திற்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதை கையாளுகிறவர்களுக்கும் பாதிப்பு இருக்காதபடிக்கு அதை நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ண பழகணும். 2வதாக மிக வேகமாக சொல்கிறேன், காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கிறதான சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வெளியே சொல்கிறதற்கு விரும்பக்கூடாது. தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. தான் நமக்கு கத்து தந்திருக்கிற ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. வெளியே சொன்னோம்னா ஒரு காது 2 காதுக்கு போகும், 3 காதுக்கு போகும், பல காதுகள் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு நானும் சரியாகி கொள்வோம். கணவன் மனைவி தானே. ஹல்லேலூயா. மனம் விட்டு பேசணும்னா 1 நிமிஷம் தான், எங்களுக்குள்ள ஏதாவது பேசுவோம். அவங்க அமைதியா இருப்பாங்க, நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், சண்டை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் வாலண்டியா போய் நான் தான் என்ன செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். இதுல உங்களுக்கு கோபமான கேட்பேன், கோபமா 3 தடவை கோபமானு கேட்டோன்னே அவங்களுக்கு தனி நாளே சிரிப்பு வாயில முடிஞ்சிட்டு. அதோட இதை இன்னொரு காதுக்கு சொன்னோம்னா ஏதோ அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை, அந்த சிஸ்டருக்கு பெரிய பிரச்சனை. வேண்டாம், வேண்டாம். நம்ம குடும்பத்தை நாமே பண்படுத்துவோம், நாமே காத்து கொள்ளுவோம். ஆமென். யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன், மனுஷனுக்கு போராட ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை யாராவது வாசிச்சுட்டாங்களே, யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ன்னு நினைக்கிறேன், 1, 3 அந்த 2 வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ. ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்க்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவோ. குடும்பத்துல சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு தேவ பிள்ளைக்கு போராட ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சஞ்சலமான மாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மாயையான மாதங்கள், சஞ்சலமான ராத்திரிகள். நான் தைரியமாக சொல்லுவேன், என் வாழ்க்கையிலே மாயையான எத்தனையோ மாதங்கள். ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம நாங்க வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ மாதங்கள் நாங்கள் கடத்தி விட்டோம். கடைசியில எனக்கு நடக்கும்போது வழியெல்லாம் குழியாக தெரியும். அப்போ அந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர் சங்கீதா, நியூராலஜிஸ்ட், நான் எப்போதுமே மாஸ்க் போட்டிருப்பேன். ஏன்னா என் பிள்ளை சோ பிரில்லியன்ட், கத்தக்க சித்தமாக. இன்னொரு நாள் நான் அந்த சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நேரம் நமக்கு மிக சுருக்கமாக இருக்கிறது. 9th படித்துக் கொண்டிருந்த பிள்ளை, சோ பிரில்லியன்ட், சோ கியூட், நல்ல பிள்ளை. திடீரென ஏற்பட்ட ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக கண்கள் பாதிக்கப்பட்டது. பார்வை முற்றிலும் இழந்தாள். பேச முடியல, நடக்க முடியாது. ஆனாலும் அவள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாள். அப்படியாக சில மாதங்கள் நாங்கள் கடத்தி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சொல்ல போனால் 2022 இருந்து என் வாழ்க்கையில நான் சிரிப்பை மறந்தேன், என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை மறந்தேன். ஆனா நான் ஒன்னும் மறக்கல, கர்த்தரை கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்னை
இம்மட்டும் நீங்க கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் நிற்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. 9th படிக்கிற பிள்ளை, ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளை திடீரென்று பாதிக்கப்பட்டு கண் பார்வை இல்லாம, பேச முடியாம, டோட்டலி பேரலைஸ் ஆகி படுத்து இருக்கும்போது ஒரு தாயுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தாய்மார்களே, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ வாழ்க்கையை பஞ்சு மெத்தை அல்ல, பட்டு மெத்தையும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப வேதனைப்பட்டோம், கலங்கினோம். அதனால நான் அவள்கிட்ட ஒருக்கா கூட நான் அழுகிறது மாதிரி காமிச்சதே கிடையாது. சில நேரங்களில் நான் அழுது என்னுடைய மூக்கு ஜலதோஷம் மாதிரி இருக்கும். ஒன்று எனக்கு பக்கத்தில் கூப்பிட்டு, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியாது, என்னை தடவி பாப்பா, மம்மி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா? இப்போதான் சொல்லி, இல்லை மக்களே, மம்மிக்கு கோல்டுடா. மம்மி அழுதிங்க அப்படின்பா. மம்மிக்கு கோல்டு இல்லை, மம்மி அழுதிங்கப்பா. எல்லாம் உடைக்கப்படும். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தர் உடைத்து நொறுக்கி குயவனுடைய கரத்துல களிமண்ணாக இருக்கிறது வரையிலும் ஒரு நம்பிக்கை உண்டு குயவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த பாத்திரம் எப்படிதான் சுக்குநூறா உடைஞ்சாலும் உன் மேல ஒரு அழைப்பு இருந்தா, அல்லேலூயா, உன் மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்தா, திருப்பி வனைவார், திருப்பி வனைவார். அதுவரை காத்துரு. ஆமென். அல்லேலூயா. அதுவரை காத்துரு, காத்துரு. அல்லேலூயா. கர்த்தர் வணைகிற ஒரு நாள் உண்டு, கர்த்தர் பயன்படுத்தப்படுகிற ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. ஆபகுக்கு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் காத்துரு, தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். ஆமென். குடும்ப வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நினைச்ச நேரம் பாசம் கிடைக்கலன்னு கலங்கி போகாதுங்க. அல்லேலூயா. பாசம் எல்லாம் வரும், ஆனா இந்த பாசமான தெய்வத்தை மட்டும் விட்டு விடாதுங்க. அவர் மட்டும் நம்ம குடும்பத்துல இருந்தாருன்னா எந்த நேரம் வேணும்னாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரி. ஒருவேளை வருஷ காலமாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, ஏன் எனக்கு இந்த வேதனை? நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறேனே, ஏன் உனக்கு இந்த பாதை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு இந்த பாதை, என் பாதையில இப்படி ஒரு வேதனை, உன் பாதையில கர்த்தர் என்ன வேதனை வைத்திருக்கிறாரு தெரியாது. அதை கடந்து போக வேண்டியது நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. கடந்து போகணும். கர்த்தர் ஒரு மூலம் அளந்து கடக்க பண்ணுவார். டக்குன்னு கழுத்தளவு தண்ணியில கொண்டு விடுகிறவர் அல்ல. ஃபர்ஸ்ட் கணக்கால அளவு நடந்து பாருப்பா, பிரச்சனை இல்லை, நடந்து பார்ப்போம். அடுத்து முழங்கால் அளவு, அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து முட்டளவு, இடுப்பளவு, நீ கடக்க முடியாத ஒரு பிரவாகம் வரும்போது என்ன செய்தாரா? தோல் மீது சுமக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கி கொண்டிருக்கிற சகோதரி, ஹல்லேலூயா. ஒருவேளை நீச்சல் ஆழத்துல நீ போய் கொண்டு இருக்கலாம். ஆமென். கர்த்தரை மட்டும் விட்டு விடாத. அவர் அந்த நீச்சல் ஆழத்துல மூழ்கி போக அனுமதிக்கிறவர் அல்ல குடும்பத்துல. அவர் அந்த நேரத்துல அந்த ஓரமாக கரத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு வருகிற தெய்வம். ஆமென். அதனால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இருக்கும். அது இருக்கிறது நல்லது. ஆமென். எப்பவுமே அன்பா இருந்தா அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. கொஞ்சம் ஊடல், கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் விரக்தி, கொஞ்சம் கோபம் எல்லாம் கலந்ததுதான் என்னது குடும்ப வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அதை ரசிங்க. ஒருவேளை கணவர் கோபப்பட்டா அந்த நேரம் நீங்க சிரிங்க பார்ப்போம் 3 தடவை. அவர் தானே சிரிப்பார். எங்க வீட்டுல அப்படிதான். அவங்க கோபப்பட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? சிரிப்பேன். அது ஒரு சிரிப்பில மயங்கிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு, மேட்ரு முடிஞ்சிட்டு. ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லித்தாரு. அடிக்க வராரா, அப்படியே கட்டி அணையுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அதோட முடிஞ்சிட்டு கோபம். ஹல்லேலூயா. ஏதோ என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, குடிக்கிறாங்க, அதெல்லாம் வேதனைப்படாதாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்றேன் தெரியுமா? எந்த குடிகாரரை மாற்ற தேவனால முடியும். நீங்க மாற்ற நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள, இந்த பெரிய இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் வெறுமனே அனுப்ப மாட்டார். 2 பரிவாரங்கள் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்குதலுக்கு எல்லாம் 2 பரிவாரங்களை கர்த்தர் தருவார். சில காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கும், அதையெல்லாம் பொறுமையோடு கடையுங்க. ஹல்லேலூயா. இனி அதிகமாக நான் சொல்ல விரும்பல. நான் எடுத்தது எதுவுமே சொல்லல. டைம் நமக்கு முடிந்து விட்டது. எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்கும்படியாக நான் ஆவியினால ஏவப்படுகிறேன். அதிகாலைகளிலே கர்த்தர் சொன்னதான ஒரு காரியம், இந்த இடத்துல 3 காரியங்களை கர்த்தர் குடும்பங்களை செய்ய போகிறதாக சொன்னார். சில குடும்பங்கள் இடிந்து போன குடும்பங்கள்ல, ஹல்லேலூயா, கர்த்தர் விடுதலையற்ற குடும்பங்கள்ல பிரச்சனை, போராட்டம், என்னைக்கும் அடிதடி, என்னைக்கும் பிரச்சனை, அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். 2வதாக, ஹல்லேலூயா, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு ரீஸ்டோர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை என் பிள்ளை மனம் திரும்பணும், இல்ல என் கணவன் என்னை நேசிக்கணும், இல்ல பிரதர், ஹல்லேலூயா, என் மனைவி நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, செவி சாய்க்க மாட்டேங்கிறா, இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு ரீஸ்டோர் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த பெனியேலுக்குள்ள. 3வதாக கர்த்தர் சிலரை எழுப்ப போகிறார். ஆமென். ரைஸ் அண்ட் ஷைன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி எழுப்பி நிற்க முடிந்தவர்கள் வேண்டுமென்றால் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மரியாள் கர்த்தருடைய பாதத்துல அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைக்கிறது வரைக்கும் எந்த வாசனையும் இல்ல சகோதரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல உடைங்க உங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு முன்பாக உடைக்க வேண்டாம், தேவ சமூகத்துல உடைங்க போகுமே. ஹல்லேலூயா. அந்த பரிமளம் தேவ சமூகத்துல அவருடைய கால்ல அவருடைய பாதத்துல ஹல்லேலூயா அப்படியாக வடியட்டுமே. தேவ சமூகத்துல மாத்திரம் சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்துல, ஆண்டவரே என் குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்கிறது, என் கணவனுக்கு நான் இதை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, இன்னும் எனக்கு கிடைக்கல பிரதர், என் ஒய்ஃப் கிட்ட நான் இதை எதிர்பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது ஆனா கிடைக்கல. ஆண்டவருடைய சமூகத்துல இப்ப சொல்றீங்களா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் யாக்கோபு தனித்து இருந்தார், உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனா 20 வருஷம் காத்திருந்தார். 2 பரிவாரங்களுக்காக 20 வருஷம் காத்திருந்தா இன்னைக்கு நீங்க காத்திருக்கிற காத்திருத்தல் விருதாவாக போகாது. ஒரு 2 பரிவாரங்களை கற்று தருவார். தேவ சமூகத்துல மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடுத்து ஜெபிங்க. என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல இருக்கிறதோ அதை தேவ சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க போகிறார். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள், வாஞ்சிக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை திருப்பி தர போகிறார். ஐயோ ஆதியில கணவர் இப்படி அன்பா இருந்தார், அந்த நாட்களை நான் நினைக்கிறேன் என்று எழுதுகிற சகோதரர் எல்லாரும் அபிஷேகத்துல நடந்து ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்துல சில உள்ளங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத சில காரியங்களை மன்னிக்க சிஸ்டர். ஹல்லேலூயா. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிக்க முடியாத சில இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற வடுக்கள், அதை மன்னிச்சாதான் உங்க வாழ்க்கை கட்டப்படும். பிரதர், உங்க ஒய்ஃப் மேல இருக்கிற சில பிரச்சனைகள் இன்னும் மன்னிக்க முடியல, உள்ளத்தின் ஆழத்துல இருக்கு. நீங்க இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யாருடைய முகத்தை பார்க்காதீங்க, தேவ சமூகத்தில் அணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். ஆமென். திருப்பி எடுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எல்லாம் சேர்ந்து எத்தனையோ கேள்விகள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். சேர்த்து பாடலாமா? நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா, சத்தமா சொல்லலாமா? நீங்க மட்டும் இல்லைன்னாப்பா என்னைக்கோ நாங்க அழிந்திருப்போம். என்னைக்கோ நாங்க அழிந்திருப்போம்ப்பா. எத்தனையோ கேள்விகள் எங்கிட்ட இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லி அழ வேற எந்த இடத்தையும் தேடாதுங்க. நமக்கு சார்ந்திருக்க ஒரே ஒரு கண்மலை கிறிஸ்து மாத்திரமே. ஓரபா சந்துரா ரியாதனா பௌஷ்யாதரா ஈகானபா சந்துராதனா ஈகாலபா தாரபா ஷியாதரபா தாரபா ஈபானபா சந்துராதனே. எத்தனை பேர் விட்டு கொடுத்து ஆராதிக்கிறீங்க? கர்த்தர் இந்த வாரத்துல உங்க குடும்பத்துல இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அதுவே சண்டே நீங்க சாட்சியாக சபையில வருவீங்க. ஹல்லேலூயா. உங்க ஏக்கங்கள், வேதனைகள், எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது அல்லவா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல சொல்றீங்களா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா.